Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கடுகு பூச்செடிங்க. இல்லை பாருங்கள், காயெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது. பூக்கள் பாருங்களேன், நல்லா எல்லோ கலரில் பிரைட்டாக இருக்குது. அந்த மாதிரி அப்புறம் குட்டி குட்டி பூவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காய்கள்லாம் நிறைய இருக்குங்க. இந்த செடி ஃபுல்லாக வந்து நிறைய காய்கள் வந்து இருக்குது. ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பூக்கள் தான் நிறைய இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே காய்களாக மாறி இருக்குது. இது வந்து ஒரே ஒரு செடி தாங்க, ஒரே ஒரு விதையிலேருந்து வந்த செடி தான். இதில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் வந்து இருக்குது. இந்த செடியை பாருங்களேன், கீழே அதோடைய தண்டு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் அதோடைய காய்கள்லாம் வந்து நிறைய வந்து இருக்குங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் பறித்து நம்ம வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கையினால் கசுக்கணும் அப்படின்னாவே கடுகெல்லாம் வந்து தனியாக உதிர்ந்துடுங்க. அப்புறம் நம்ம சேகரித்து வச்சுருக்கலாம். ஆல்ரெடி நாங்களும் கடுகு நிறைய போட்டு விதைகள் போட்டு செடி வர வச்சு அதிலேருந்து கடுகெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடுகு விதை போட்டதுக்கு இதிலேருந்து எவ்வளோ விதைகள் வந்து உருவாயிருக்கு அப்படின்றத பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பூக்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருக்குங்க. அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம தோட்டத்தில் ஒரு 10 செடி இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு தேவையான கடுகை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காய்கள் வந்து வந்திருக்குங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.